ஹலோ கேமர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னா பிளாக் ஃப்ரூட்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இப்போ தான் லெவல் ஏற்றிருந்தேன், 44 லெவல் ஏற்றினேன். சரி, அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்தேன். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் வந்து குளிச்சுட்டு ஆல்ரெடி எடுத்து 2 பேர் அடிச்சிட்டேன். 6 பேர் அடித்தோம்னா 3 லெவல் ஏறிடும். சரி, நம்ம அப்புறம் வீடியோ எடுத்துப்போம் தான் நினச்சேன். இப்போயும் வீடியோ எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம 15 லெவல் ரீச் பண்ணதுக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும். ரோல் வேறு பண்ணணும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சீக்கிரமாக வீடியோ முடிப்போம். ரோல் பண்ண நான் வீடியோ முடிச்சதை சொல்லிட்டேன். இப்போயே சொல்லிட்டேன். அப்புறம் வீடியோ சின்னதாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. இப்போயே சொல்லிட்டேன். அப்புறம் போன வீடியோக்கு சப்போர்ட்டே பண்ணல. பரவாயில்ல, ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க செஞ்சு. அப்போ தான் எனக்கும் இன்னும் மோட்டிவேஷனலாக இருக்கும். வீடியோ போடணும் ரெகுலராக. இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ போடணும். இன்னும் நம்ம வந்து 4 பேர் அடிக்கணும். பட்டு நான் ஸ்பீட் ரன் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் முடிச்சிடுவோம். நம்ம வந்து பார்ட் 3 வரும். இவனை அடிச்சு முடிக்குள்ளே நான் சொல்கிறதெல்லாம் மறக்காம பண்ணிடுறேன். லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணுறவங்க ஹைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெறும் 48 லைக்ஸ் தான், 48 வியூஸ் மட்டும்தான் வந்திருக்கு. மற்ற சேனலுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் ஃபீவர், பேக்ரவுண்ட் நாய்ஸில் இருந்தால் கொஞ்சம் கவலைப்படாதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு முடிஞ்சுதுங்க. ஒரே ஒரு லெவலுங்க. கடுப்பு யாரா இன்னும் உட்காந்து பயாஸ் பிடிச்சிட்ருக்கான். அவனை பாஸ் ஆடாது. பாஸு ஒருத்தவங்க நாங்கள் அடிக்கிறான்டா, அவனை அடிடா. ஏன்டா போட்டுக்கு இங்கே வந்து யாரா போட்டை ஏன்னா இப்படி நிறுத்தி வச்சிருக்க? போட்டு மாட்டிக்கிச்சு. ஸ்வாஹா, போட் வந்துடுறா வெளியே. வரலங்க. வந்துருச்சு போட்டு வந்துருச்சு. போட்டை நம்ம திருடிடுவோம். இருங்க, இந்த போட்டு எடுக்க முடிஞ்சா நல்லாயிருக்கும். எடுத்துட்டாச்சுங்க. இந்த போட்டு நம்மளுக்கு தேவைப்படும். ஆனால் தூக்கி எடுத்துட்டு சொறி விட்டுரும். போட்டு சொறிஞ்சிச்சு. சூப்பராக சுற்றிட்டோம். போட்டை குஸ்ட் எடுத்துருப்போம். எவ்வளோ நேரம் போச்சு வீடியோ? 4 நிமிஷம் கிட்ட போயிருக்கு. 10 நிமிஷத்துல வீடியோ முடிச்சிடும்னு நினைக்கிறேன். எப்படியும் இப்படி தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக ஒரு 4 லெவல் ஏற்றணுங்க. டக்கு ஸ்பீட் ரன் பண்ணி முடிச்சிடலாம். முடிச்சிடும். அடுத்து வந்து நம்ம ஏதாவது சிமுலேட்டர் கேம் போடலாமா சொல்லுங்க. நான் வந்து கொண்டான் சிமுலேட்டர் கேம் ஏதாவது போடலாமா நம்ம சொல்லுங்கள். அதையும் இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லுங்கள் கேம்ஸு. அதையும் நம்ம போடலாம். ரிவர்வல்ஸ் வேணால் போடலாமா, இல்லைன்னா ஸ்னைப்பர் அரீனா அந்த மாதிரி கேம்ஸ். ஆல்ரெடி நான் அங்கே 2 பேர் அடிச்சு வச்சுருக்கேன். தேவையில்லாமல் அவனை போய் அவனை வருவான். அதுக்குள்ளே இவங்க முடிச்சிடலாம். காலி பண்ணுறாங்களே. காலி பண்ணிட்டாங்க. 3 பேரை சேர்த்து ஒன்றா அடிச்சிட்டேன். அதுதான் பிரச்சனை.
3 பேரும் ஒன்றா இருக்கணுங்க. ரொம்ப கஷ்டம் 3 பேர் அடிக்கிறது. ஒரே குத்தி பொறுமையாக வெயிட் பண்ணி அடிப்போம். அப்போ தான் சீக்கிரம் காலியானவங்க. ஒருத்தங்க ஓடு, நம்மளும் காலி. இதை விட்டுருங்க, எதுவும் தெரியாமல் வந்துச்சு. சரி விட்டுருங்க, எதுவும் வருது அதெல்லாம் நம்ம கண்டுக்க தேவையில்ல. நம்ம கீழே எவனோ எடுக்கிறான். டேய் என் கீழே எடுக்குன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் உன்னை போட்டு குழந்துருவான். நம்ம தான் காலி பண்ணுறோம். அவ்வளோதான் காலி. வாடா போய் பண்ணுறேன். வாடா காலி. அவ்வளோதான். ஓ இப்போ நான் ஆல்ரெடி நமக்கு இன்னும் நருட்டோ ஹில் அப்படின்ற ஒன் டோம் நம்ம ஆல்ரெடி கொண்டுருவான். அந்த ஒன் கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன், எப்போன்னு தெரில. சரி 3 மறுபடியும் வந்துட்டானா, அவன் அடித்தான்னு நினைக்கிறேன். என் காம்பேக்டு வந்துடாத. வர அவஸ்தான். நாம் எடுத்துக்கிட்டாங்க கில்ல, திருடுறாங்க கில்ல. நம்ம தான் கஷ்டப்பட்டு அடிக்கிறோம், அவன் எடுத்துக்கிட்டான். டேய் நான் வந்து நீ குறைய நான் வரேன். சொல்லுன்னு நடுவில் வந்து குறைச்சிப்போம். நீ ஏன்டா அடிக்கிற? எந்தெல்லாம் நீ எத்தனை கிடப்பான்? நான் தூரமாக போகிறேன்டா அவனை விட்டு. கஷ்டப்பட்டு நான் அடிப்பேன்னா இவர் எடுத்துக்கிட்டா. நம்ம மற்றபடி டக்குனு நம்ம தனியாக அடிப்போம். அவன் வந்தாலும் அவ்வளோதான். முடிஞ்சா இங்கே வாப்பா. நான் கொத்த போகிறேன். போடு டக்குனு முடிச்சிடும். இவனை முடிச்சுட்டு அவன் ஒரு தச்சுட்டான். அவன் முடிச்சு விட்டுரும். அவன் நம்ம கீழே எடுத்தான். டேய் நீ மூடுறா, நான் முடிக்கிறேன்டா, நீ அடிக்கிறவன். பொறுமையாக அவன் நம்ம கீழே தின்னால நம்ம அவன் கீழே தில்லுவோம். டேய் ஏன்டா இப்படி பண்ணுறான்? டேய் போடா, நான் இங்கே வரவே இல்லை உங்ககிட்ட. டேய் நான் அடிக்கிறவனா இவன் அடிச்சுட்ருக்காங்க. அவனை ரிப்போர்ட் பண்ண போகிறேன். வீடியோ முடிச்சோன்னே என் பேர் நொறுக்கு தோமன்னு கேட்டுருக்குன்னு நினைக்கிற பேர். அவனை ரிப்போர்ட் பண்ணிட வேண்டியதான். கடிச்சுறான் சும்மா. நான் அடிச்சு எடுக்கணும். டேய் வேணாம் சொல்லிட்டேன். அவனே எடுத்துட்ருக்காங்க என் கில்லு மொத்தமாக. போல அடிச்செடுப்போம், நீ அடிச்செடுப்போம். உனக்கு மட்டும் ஓடி கடுப்பேற்றான். ஏறியாவதுங்க என் கில்ல மொத்தமாக அவன் எடுக்கிறான். நான் தனியாக வந்து அடிக்கணும். அவன் நடுவில் வருவான் பாருங்க. அவன் மட்டும் லெவலே டக்குனு முடிக்கிறேன். டக்குனு வாங்கடா. இன்னும் எவ்வளோ 46 லெவலில் தான் இருக்கேன். உனக்கு வாய்ஸ் வராது கவலைங்க, ஆனால் வீடியோ வரும். இன்னும் 2 பேர் அடிக்கணுங்க. என்னாச்சுரா? நான் என்ன அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறேன். 20 minutes ஆஃப் பண்ணும்போது ஒரு லெவல் ஏறிடுச்சு. ஒரு வழியாக மூட முடியும். நானும் 3 தான் 47. இந்த கிறிஸ்டின் ஒரு லெவல் ஏறேன். ஒரே ஒரு லெவலுங்க. கடுப்பு. ஒரு லெவல் முடியும் எடுத்துட்ட. ஓ
நம்ம இவங்களை அடிக்கிறதுக்கு இந்த சின்ன பசங்க பிள்ளைக்கா பசங்களை அடிக்கலாம். உனக்கு எவ்வளோ எக்ஸ்பி தரானுங்க இருங்க பார்க்குறேன். எனக்கு எவ்வளோ எக்ஸ்பி தரானுங்க? பைரேட்ஸ் 13,000 14 ஒரே ஒரு குஸ்ட் முடிப்போம். இது ஒன்று நான் அடித்தா 4 பேர் அடிக்கலாம். 4 பேர் அடிப்பேன். காலி பண்ணிட்டாங்க பரவாயில்ல. நம்ம நெவர் எவர் கிவ் அப். இதுதான் நம்மளோட மந்திரம். இது எப்பவுமே விடக்கூடாது. போட்டு பார்க்குறேங்க. வீடியோ எப்பயும் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் பண்ணுறேன். கடுப்பே தவிர நான் கஷ்டப்பட்டு அடிக்கிறேன். திருட்டே இருக்காங்க இவன் கில்ல. நான் சொல்ல போகிறேன், ரிப்போர்ட் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. ஐ எம் கோயிங் டு ரிப்போர்ட் திஸ். இவன் பேர் நருட்டோ. பர்சன் டைப் ஆஃப் அப்யூஸ் அவதார் யார்? நருட்டோ. ரீசன் ஆஃப் அப்யூஸ் சீட்டிங் கேப்சர்ஸிங் வேணாம். ஓகே சப்மிட். ஓகே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் கஷ்டப்பட்டு அடிப்பேன். ஒருத்தனை கூட அடிக்கலங்க. கடுப்பேற்றுறான் அவன். எப்படி வந்து அவன் மேலே வெளியே மொத்தமாக இவன் மேலே இறக்க போகிறேன். ஸ்பீட் லைன் முடிக்கலாங்க. அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோவில் புரியும். முடிஞ்சாச்சு. அப்புறமா மறக்காமல் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோ போய் பார்த்துட்டு ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நம்ம ஜிடிஏ எப்படி ஃபோனில் விளையாடுறதுன்னு போட்டிருப்போம். அந்த வீடியோவும் போய் பார்த்துருங்க. எல்லா வீடியோக்கும் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும். அப்போ தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் ஷேர் பண்ணுறதும் இல்லாமல் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது. நான் அவங்களுக்கு நீங்கள் வீடியோ அனுப்பிட்டு இந்த மாதிரி அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த பார்ட் வந்து இன்னும் 1 வீக்கில் வந்துடும். அவங்கள அடிக்கிறது நம்ம இவங்களே அடிச்சிடலாம். ஒரு லெவல் ஏறிடும். இன்னும் 2 பேர் தான். இவங்க கூட சேர்ந்து போயிட்டு இவனே அடித்து இல்லை வைக்கிறோம். இவனே இல்லை இன்றைக்கே நம்ம ஃப்ரூட் ரோல் பண்ணுறோங்க. ஒரு லெவல் ஏறிச்சு. இன்னும் ஒரே ஒரு லெவல் இவங்களே அடிச்சிடுவோம். இன்னொரு தடையும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அப்போ தான் நம்ம சீக்கிரமாக போயிட்டு ஃப்ரூட் ரோல் பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சுப்போம். நான் 2 பேர் அடிச்சிடறேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் போகுது வீடியோ, யாரும் பார்க்க முடியாது. எவ்வளோ நேரம் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக புரியும். பார்ட் 1க்கு நோ கமெண்ட்ஸ், நோ சப்போர்ட். 2 பேர் அடிச்சாச்சு. முடிஞ்சது. அவங்ககிட்ட நம்ம அடியே வாங்கக்கூடாது. நம்ம மட்டும் தான் அவன் அடிக்கணும். ஒரே செகண்டுங்க, தண்ணி மட்டும் குடிச்சிக்கிறேன். ஓகே, நம்ம இன்னும் ஒரு 4 பேர் அடிக்கணும்.
பட்டு பட்டு முடிச்சிரும். ஸ்பீட் ரன். ஐ எம் கோயிங் டு ஸ்பீட் ரன். நம்மளுக்கு வந்து யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது நான் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன். 2 டேஸ் வந்து சப்ஸ்கிரைப் தாங்க. ஒரு 2 சப்ஸ்கிரைப். சேனல் இன்னும் டெவலப் பண்ணும். நான் எடிட்டிங் கற்றுக்கேன். எனக்கு தெரியாது எடிட்டிங்கு. நீங்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நல்லா எடிட்டிங்லாம் கற்றுட்டு நம்ம சேனல் இன்னும் பெரிய லெவலாக ஆக்கிடலாம். இன்னும் எத்தனை ஒரு 2 பேர் அடிக்கணும். இவன் ஒருத்தன் இன்னொருத்தன் முடிஞ்சதுன்னா நம்ம ரோல் பண்ணிடலாம். நீங்கள் எல்லாம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி 2 பார்ட்டாக வெயிட் பண்ணியிருந்தீங்க. இந்த 2 பார்ட் வெயிட் பண்ணுங்க. பார்க்குறோம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். ரீச் லெவல் 50. காசும் இருக்குது. ஃபஸ்ட்டு எங்கடா போட்டா காணும் தூக்கிட்டாங்களா? சரி விடு. நம்ம வந்து இப்படி போகாமல் டெலிபோர்ட்டிங் டு ஹோம் பைரட் போயிட்டு அப்புறமா நம்ம நீச்சல் அடித்து போய்ப்போம். 8 கிடைக்கலன்னு நினைக்கிறேன். கிடச்சிச்சு. கிடைக்கல. கிடச்சிச்சா கிடைக்கலையா? 8 கிடைக்காத வரைக்கும் நம்ம புதுசு புதுசு 8 கிடைக்கலன்னு சொல்லிச்சு. டிஸ்கனெக்ட் ஆகாமல் இருந்தால் சரிதான். சீக்கிரமாக நம்ம போய்டும். போட்டு வாங்கினா அதுக்கு வேறு ஏன் காசு செலவு பண்ணணும்? அதனால தான் எப்படின்ட்டேன். நம்ம வந்து இப்போ 2 ரோலுக்கு தேவையான காசு ஏங்க ஆக்கு சே கடுப்புங்க. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போகணும். நேற்று கனெக்ட் ஆச்சு. அங்கே போனோம். சல்லுன்னு போயிடலாம். தைரியம் விட இது ஓடி போகிறது ஸ்பீடாக போகலாம். ஸ்பீடாக போகும். அங்கே போட்டிங் இருந்தது. சரி அதை எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட வந்துட்டோம். நம்ம வேணால் இங்கே ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிப்போம். எங்கேயாவது தூரமாக போகுது அந்த மட்டும் கிட்ட வந்துட்டோம். மொதல் ரோல் ஆஃப் திஸ் ஃபஸ்ட்டு ரோல். இந்த ஐடியில் ஃபஸ்ட்டு ரோல் பண்ணுவோமா? பிளாக் ஃப்ரூட் தாச்சா பார்த்து ஒரு நல்ல ஃப்ரூட்டை தாங்க. நீங்கள் எல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஃப்ரூட் கிடைக்கும். மறக்காமல் எல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. 10 செகண்ட்ஸ் என்ற அதுக்குள்ளே லைக்கு சப்ஸ்கிரைபு ஷேரு கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. கமெண்ட் கூட அப்புறம் பண்ணிக்கோங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1 எல்லாம் லைக் பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ரெடி 3 2 1 ஸ்டார்ட். கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ரோல் என்ன ஃப்ரூட் கிடைக்கும்? என்ன ஃப்ரூட் கோஸ்ட்டுங்க. கோஸ்ட் சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா எஸ் வி ஹாவ் டு ஈட் தட் பிகாஸ் கிட்ட போனாலும் என்னை அடிக்கவே முடியாது தம்பி. எனக்கு வேண்டா வர்ஷிக். இவன் தூரமாக போனால் அடிச்சிருவாங்க. ஈட்டிங் பிளாக் ஃப்ரூட் நான் இப்போ என்ன வேணா பண்ணிக்கோ. நான் சாப்பிட்டேன். என்ன பவர்றது? யூ ஆர் பீங் கிவன் எக்ஸ்ட்ரா லைஃபா? ஓ மை காட் வாட் இஸ் திஸ் ப்ரோ? எக்ஸ்ட்ரா லைஃபா? ஏதோ ஒரு பவர் கிடைச்சி. ஷிவரிங் பொசிஷன்